அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு வெயில்ல கிடந்து அப்படியே நீர் கடுப்புனால எல்லாமே பாதிக்கப்பட்டு நாங்க உட்காந்துருக்கிறோம். பொன் பாத்ரூம் போனா கூட எங்களுக்கு போக இடம் இல்லை. பெருமைக்கு ஆட்டோ எடுத்துட்டாலும் கடன் அடைக்கணும் பாத்தீங்களா. அவங்களாம் எங்ககிட்ட கேட்கறது, ஏக்கா எங்களுக்கு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எங்களுக்கு எந்த இடத்த கொடுக்கறது? பொன் பாத்ரூம் போனா கூட எங்களுக்கு போக இடம் இல்லை. நாங்க எங்கேயாவது அவசரத்துக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஓடி வர வேண்டியது இருக்கு எங்கேயாவது. அப்ப எங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்கும் பொழுது அந்த ஒரு காரணமும் இருக்கு. இன்னொன்னு எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. நாங்க வெளியே சொல்லாத சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறோம். பெருமைக்கு ஆட்டோ எடுத்துட்டாலும் கடன் அடைக்கணும் பாத்தீங்களா, பிள்ளைகளை பார்க்கணும், இந்த எல்லா காரியமும் எல்லாமே மொத்தமா வந்து சேர்ந்துருக்கு. இன்னும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டியும் தான் நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். புது பஸ் ஸ்டாண்ட்ல எங்களுக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு சொல்லி தயவா கேட்டு மனு கொடுத்துருக்கோம். அவங்க செஞ்சு தரேன்ட்டு இருக்காங்க. நான் 2005 வரும்போது 2 பேர் இருந்தோம். இப்ப நான் 2025 இப்போதைக்கு 17 பேர் இருக்காங்க. இன்னும் 20 பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எங்ககிட்ட கேட்கறது, ஏக்கா எங்களுக்கு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எங்களுக்கு எந்த இடத்த கொடுக்கறது? ஏன்னா நாங்களே ஒரு இடத்துல இது இல்லாம உட்காந்துருக்கோம், நிரந்தரம் இல்லாம உட்காந்துருக்கோம். வெயில்ல கிடக்குறோம் சார், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு வெயில்ல கிடந்து அப்படியே நீர் கடுப்புனால எல்லாமே பாதிக்கப்பட்டு நாங்க உட்காந்துருக்கிறோம். உண்மையை சொல்லிடுறேன், நான் உண்மையை வெளிப்படையாவே சொல்றேன். அப்போ புது பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே வண்டி ஓடுமே. அது மக்கள் 4 பேர் வந்து போற இடம். அப்போ எங்களுக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் இன்னும் பெண்கள் வர்றதுக்கும் இன்னும் பெண்கள் வராங்க. எங்ககிட்ட இது கேட்குறாங்க, ஏக்கா நாங்களாம் வரணும் ஆசைப்படுறோம், இதுக்கு என்ன வழிமுறைகள்னு கேட்குறாங்க. அந்த வழிமுறையை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்க வண்டி எடுத்த பிறகு வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு இடம் வேணுமே. எந்த இடத்துலையும் நிற்க விட மாட்டாங்க. அங்கீகாரம் வேணுமே. எந்த இடத்துலையும் எந்த ஸ்டாண்ட்லையும் நிற்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டில் போய் கேட்டோம்னா பெண்கள் வேற நம்மளை ஓச்சு விடுவாங்களா? கிடையவே கிடையாது. எங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு, அது கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.